காஞ்சிபுரம் அருள்மிகு பனாமுடீஸ்வரர் மற்றும் உப கோயில்கள் பாலாலயம் விழா. காஞ்சிபுரம் ஆலடி பிள்ளையார் கோவில் தெருவில் அமைந்துள்ள இந்து சமய அறநிலைத்துறை கீழ் இயங்கி வரும் அருள்மிகு பனாமுடீஸ்வரர் ஆலயம் மற்றும் உப கோவில்களில் பாலாலய விழா விமர்சையாக நடைபெற்றது. ஆலய செயல் அலுவலர் கதிரவன் தலைமையில் நடைபெற்ற விழாவில் சிறப்பு யாகசாலை பூஜை நடைபெற்று கலசாபிஷேகம் நடைபெற்றது. தீர்த்தம் தெளிக்கப்பட்டு தீபாராதனைகள் நடைபெற்றது. இதில் ஆலய மேலாளர் சுரேஷ், ஆலய அறங்காவலர் குழு தலைவர் சண்முகம், அறங்காவலர்கள் புண்ணியகோட்டி, கிருபாகரன், பாலு, ராஜவேலு ஆகியோர் இணைந்து விழா ஏற்பாடுகளை சிறப்பாக செய்திருந்தனர். இதனைத் தொடர்ந்து கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் பிரசாதங்களும் வழங்கப்பட்டது. இதில் ஆலடி பிள்ளையார் கோவில் தெரு மற்றும் அதனை சுற்றியுள்ள தெருவிலிருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சிவபெருமானின் பேரருளை பெற்று சென்றனர். நடந்த விஷயம் பாலாலயம் அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேருக்கு தெரியும், சில பேருக்கு தெரியாம படம் வச்சாங்க, கலசம் எல்லாம் வச்சாங்க. ஆபரேஷன் டாக்டர் எல்லாம் வந்து கட்டி வச்சுட்டு பீழ்ச்சி பண்ணுவாங்க. இது அப்படி கிடையாது. மந்திர மூலியமா பக்திய ஆதாரமா வச்சுட்டு சுவாமிய ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வாங்கணும்னு சொல்லி ரொம்ப புராணங்களை பார்க்க தெரியும். கண்ணப்ப நாயனார் மட்டும் பக்தி உச்சத்தில் இருந்தார். அதனால வந்து எப்போ இறைவனை நினைக்க ஆரம்பிச்சாரோ அதுலேருந்து 7வது நாள் வந்து அவருக்கு வந்து இறைவன் காட்சி கொடுத்து அவரை கூட்டிட்டு போயிட்டார் கைலாயத்துக்கு. அதனால ரொம்ப சிறிய காலமே பண்ணார். ஏன் இந்த மாதிரி எல்லாம் பக்தி ஒரு கண்ணை கொடுத்தாரு சுவாமி, அவரை வந்து சோதிக்கிறார். இவர் எப்படி இருக்கார், பக்தி எப்படி இருக்கார் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இன்னொரு கண்ணை கொடுக்கறதுக்கு உண்டான வழியை பண்ணார். அவர் வந்து அதை பத்தி கவலைப்படலை. இப்ப நாம இருந்தா என்ன பண்ணுவோம், ஐயோ கண்ணை கொடுத்துட்டாங்க நம்ம எப்படி பாக்குறது அப்படின்னு நினைப்போம். அதெல்லாம் அவர் நினைக்கவே இல்லை. தான் செய்யக்கூடிய செயல்கள். இப்போ மூலவருக்கு இடத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு மூர்த்திகளையும் கும்பத்துல கொண்டு வந்தோம். குழந்தைன்னு சொன்னேன். ஒரு குழந்தை தாயார் வயிற்றுல கர்ப்பத்துல உருவாக தாய் தந்தையரால அதுக்கு அவயவங்கள் குறுக்குவரா கிடையாது. உயிர் யார் கொடுக்குது? இறைவன் கொடுக்கிறார் உயிர். அந்த மாதிரி இந்த இடத்துல இந்த குழந்தை ரூபமா இருக்கிற தெய்வங்களுக்கு மந்திர மூலியமா ஜீவனை கொடுக்குது. ஜீவனை கொடுத்து கொஞ்ச காலம் தான் இது இருக்கிறது, ரொம்ப காலத்துக்கு இருக்கக்கூடாது. ओम हां रुद्राय देवाय नमः, ओम हां उग्राय देवाय नमः, ओम हां भीमाय देवाय नमः।
स्वस्ति परिपालयन्तां न्यायेन मार्गेण महिमनीषाः सभा संस्कृति भवन्तो मां भवन्तु अध्ययन श्रीमान बालाय पूजा वैभव कर्मः अक्षद्रं नमः शरणार्पणमस्तु सुट्रुणै वेदियं देवानां सुट्रुणै वेदियं Golunda kai tora sutrunai vediyan jodi vanavan sutrunai tirandadi golunda kai tora avinikaringalam lagadilagadilunge adulagadilagadi Pode,